முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கணக்குவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கர்மா சீரீஸ் பார்ட் 3. என்னோடய ஃபேவரட் கொஸ்டின்ஸ், என்னோடய ஃபேவரட் டாபிக், நான் தேடி படித்த விஷயங்களை தான் இங்கே பகிர்ந்துக்க போகிறேன். இது நான் உங்களுக்கு தரும் ஒரு போதனை கிடையவே கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது நான் முன்னாடியே சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 3வது பார்ட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியான பார்ட்டு இந்த வீடியோ. இதில் ஏகப்பட்ட விஷயம் நம்ம கவர் பண்ண போகிறோம். கர்மானா என்ன, கர்மா எத்தனை டைப் இருக்குது, உடல் சம்மந்தப்பட்டதா, மனசு சம்மந்தப்பட்டதா, ஏன் முன்னோர்களோட கர்மா நமக்கு வருது, ஏன் இவ்வளோ பிறவி எடுக்கிறோம், ஏன் ஒரே பிறவியில் நம்ம கர்மாவை தீர்த்துக்க முடியல, எதுக்காக நம்ம கர்மாவை இப்படி சேர்த்துட்டே போகிறோம், அப்புறம் நல்லவங்க ஏன் அடிக்கடி கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி ஒரு ஆன்மீகவாதி என்னோட கர்மாவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொன்னோம். இந்த மாதிரி முக்கியமான டாபிக் எல்லாம் நமக்கு மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதில் ஏகப்பட்ட விஷயம் கவர் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்மா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் செயல், அவ்வளோதான். இது என்னோட கர்மா, இது உன்னோட கர்மா அப்படி சொல்கிறோம்ல, அதெல்லாம் அதுக்கு சிம்பிளாக நம்ம தமிழில் சொல்லணும்னா, இது எல்லாம் நான் பண்ணது, இது எல்லாம் என்னோடய செயல் தான். அது மாதிரி நம்ம எல்லாமே செயல் தான். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் கர்மா. நம்ம பண்ணுறது நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு லாங்குவேஜில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அப்போது இந்த கர்மா ஒரு உடம்பு சம்மந்தப்பட்டதா இல்லை மனசு சம்மந்தப்பட்டதா, அது நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய குழப்பங்கள் வரும். அதனால் இப்போ இது எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கர்மா ஒன் அண்ட் ஒன்லி ஒரு ஆத்மா சம்மந்தப்பட்டது. கர்மா அது அட்டாச் ஆகிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆத்மா தான். அப்போ உடலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. உடல் வழியாக தான் சில கர்மா ட்ரிகர் ஆகிறதும் சரி, கர்மா கழிகிறதும் சரி உடல் வழியாக ஆகும். அதுவும் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கர்மாவில் 3 டைப் இருக்குது. ஒன்று நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் கர்மா என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் பல ஜென்மங்கள் எடுத்து நம்ம சேகரித்து வச்சுருக்கிற ஒட்டுமொத்த கர்மா, அதுக்கு பேர் சஞ்சித கர்மா அப்படிங்கிறாங்க. இதுவும் சான்ஸ்கிரிட் வேர்டு தான். சஞ்சித கர்மானா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற சேவிங்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு பின்னாடி அதை பற்றி பேசும்போது உங்களுக்கு ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சஞ்சித கர்மா நம்ம சேர்த்து வச்ச சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அடுத்தது பிராரப்த கர்மா. அதில் என்னென்னா, இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கோன்னா, நம்ம ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணுற இடத்துல நமக்கு 1 லட்ச ரூபா வேணும்னா, அந்த 1 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு அங்கே போய் நம்ம செலவு பண்ணிட்டு வரோம். அப்போது இந்த பிறவியில் நம்ம மனுஷனாக பிறக்கும்போது அந்த சேர்த்து வச்சுருக்கிற அந்த சஞ்சித கர்மாலேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து அந்த கர்மாவை நம்ம கழிக்கிறோம். இங்கே கர்மானா கெட்ட விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, நல்லது கெட்டது ரெண்டுமே தான். இன்பம் துன்பம் எல்லாமே தான் கர்மாவாக சேர்ந்துருக்கும். அதையெல்லாம் இந்த பிறவியில் நம்ம கழிக்கிறோம். ஸோ நம்ம சஞ்சித கர்மாலேருந்து எடுத்து இந்த பிறவியில் ஒரு பார்ட்டை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி அதை நம்ம கழிக்கிறோம். அதுதான் பிராரப்த கர்மா. அப்புறம் அகாமி கர்மா, இதுதான் கடைசி. இது என்ன அப்படின்னா, இந்த ட்ராவல் பண்ணும்போது போகிற போக்கில் நம்ம சேர்த்துற கர்மா தான் இது. இந்த பிறவியை எடுத்ததே, மனுஷனாக ஒரு பிறவி எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம சேர்த்து வச்சுருக்கிற சஞ்சித கர்மாவை ஒரு பார்ட்டை அழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி நம்ம எடுக்கிறோம். அப்படி நம்ம அழிக்கிறதுக்காக எடுத்த இந்த பிறவியில் போகிற போக்கில் நம்ம எக்ஸ்ட்ராவாக கர்மாவை சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, அது அகாமி கர்மா. இதுதான் கர்மாவோட டைப்பு. ஸோ இப்போது நம்ம சஞ்சித கர்மாவை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு மனுஷ பிறவி எடுக்கும்போது அதுக்கான அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான உடலை தான் அந்த ஆத்மா அடுத்த ஒரு பிறப்பாக நம்ம அந்த உடலில் தான் பிறக்கிறோம். ஸோ ஒரு குழந்தை பிறக்கும்போது என்னென்னா, அதோடைய மூதாதையர்களில் இருந்து, எந்த குடும்பத்தில் நம்ம பிறக்கிறோமோ அந்த மூதாதையர்களில் இருந்து அவங்க சேர்த்து வச்ச கர்மாவும் அந்த குழந்தையோட அந்த செல்கள் வழியாக நமக்கு கிடைக்குது, அந்த குழந்தைக்கு கிடைக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே அந்த ஆத்மா சேர்த்து வச்சுருந்த சஞ்சித கர்மாவோட முன்னோர்களுடைய கர்மாவோட ஒரு பார்ட் இந்த குழந்தைக்கு சேருது. ஓகேங்களா. இப்போது அந்த குழந்தை பிறக்கும்போது எந்த ஒரு கெட்ட எண்ணமே இல்லாமல்
ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மாவாக பிறக்குது. ஆனால் எந்த வளர 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 அது அதுக்கான நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே சேர்த்துக்கிட்டு வளருது. அப்போ தான் அதனுடைய செயல்கள் மாற 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 அந்த ஒரு முழுமையாக மனுஷனாக இயங்க தொடங்கும் போது அந்த ஆள் பண்ணுற அந்த செயல்கள்னால செய்கிறது தான் அகாமி கர்மா. ஸோ ஆல்ரெடி நம்ம சஞ்சித கர்மாவை எடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் அந்த குழந்தை பிறந்தது, மனுஷனாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த கர்மாவும் அது சேர்த்துக்கிற கர்மாவும் கூட அந்த சஞ்சித கர்மா கூடயே சேருது. இப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நினைவுகளாக நம்மளோட உடல் செல்லில் பதியுது. அப்படி பதிகிற அந்த நினைவுகள் எல்லாமே அந்த நினைவுகள் உதற 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 தான் அந்த கர்மா கழியுது. அந்த நினைவுகள் தான் நம்ம இப்போ அடுத்த ஒரு 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 இன்னொரு குழந்தை நம்ம குடும்பத்தில் ஒரு வாரிசாக பிறக்கும்போது அந்த செல்கள் வழியாக அடுத்த குழந்தைக்கும் அந்த கர்மா கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது அந்த குழந்தை வயதாக மனிதனாக ஒரு ஒரு வயோதிகத்தை அடையும் போது அந்த ஒரு சஞ்சித கர்மாவோட ஒரு பார்ட்டி எடுத்து அது கண்டிப்பாக கழிஞ்சிருக்கும். ஏன்னா அதற்கான எடுத்த பிறப்பு தான் இது. அதுக்கு பதிலாக புதுசாக சேர்த்த அந்த கர்மா சேர்ந்துருக்கும். இப்போ என்னென்னா வேறு வழியே கிடையாது. அந்த ஒட்டுமொத்தமாக மீதி இருக்கிற எல்லா கர்மாவையும் கழிக்கிறதுக்கு அடுத்த ஒரு பிறவி எடுக்கணும். ஸோ அந்த சேர்த்து வச்ச கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த அந்த ஆத்மா இன்னொரு உடலை தேடுது. இப்படி இந்த செயின் மாதிரி இது போய்கிட்டே இருக்குது. சரி, அப்படி என்ன தான் நம்ம பண்ணுறதெல்லாம் கர்மாவாக மாறுது அப்படின்னா ஒரு குட்டி கதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது சமயம்.com அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு வெப்சைட்லேயும் பார்த்தேன், ஒரு யூடியூப் வீடியோலையும் நான் ரொம்ப நாள் முன்னாடி இது கேட்டிருக்கேன். இது நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு அரசன் அந்தணர்களுக்கு உணவு அளிக்கிறத ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு செயலாக வச்சுருக்காரு. ஒரு நல்ல செயல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு மத்தியானம் விருந்து அந்தணர்களுக்கு விருந்து நடக்குது. விருந்து நடக்கிற சமயத்தில் அந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அங்கே சாப்பாடெல்லாம் குக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது அந்தணன் அரசன் அவங்க கையால் அந்தணர்களுக்கு பரிமாறுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் வானத்தில் மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று அது கால் வழியாக தூக்கிட்டு போகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த செத்து போன அந்த பாம்போட வாயிலிருந்து வந்த விஷம் மேலேருந்து ஒரு சொட்டு கீழே விழுந்துருது. அது கரெக்டாக ராஜா கையில் வச்சிருக்கிற அந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துருது. அது யாருமே கவனிக்கல. ஸோ ராஜா என்ன பண்ணுறாரு, அது தெரியாமல் ஒரு அந்தணருக்கு அது உணவாக பரிமாறும்போது அவர் சாப்பிட்டுட்டு உடனே இறந்து போயிடுறாரு. இப்போது அரசனுக்கு ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாயிடுது, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்க. இந்த சம்பவத்தை பார்த்த சித்திரகுப்தன், நம்ம மேலே இருக்கிற யமதர்மராஜா சித்திரகுப்தன், அவங்க தான் இந்த கர்மா இந்த அந்தனர் இறந்ததுக்கான கர்மா யாரை சேரும் அப்படின்னு எழுதுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு புரியல. என்னென்னா இப்போது இந்த கழுகு அதோட இறையை எடுத்துகிட்டு போச்சு, அது மேலே தப்பில்லை. பாம்பு செத்து போன பாம்பு வாயிலேருந்து விஷம் கீழே விழுந்துச்சு, அது ஆல்ரெடி செத்து போச்சு. ஸோ அது மேலேயும் அந்த கர்மா சேராது. அரசனுக்கு இது என்ன நடக்குதுன்னே தெரியல, அதனால் அவருக்கும் இது சேராது. என்ன பண்ணலான்ட்டு யமதர்மராஜாட்டா இவர் போய் கேட்குறாரு. அப்போது இதுக்கான விடை உனக்கே கொஞ்ச நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்கிறார். அப்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த அரசனை பார்க்கறக்கு ஒரு குரூப்பாக ஒரு அந்தணர்கள் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. அப்போ அரசனை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு தெரியாமல் அந்த பக்கமாக ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க, இது இங்கே இப்படி தான் போகணும், எதுக்கு போகிறீங்கன்னா இது மாதிரி அந்தணர்களுக்கு ராஜா பரிசு கொடுப்பாராமா, அதனால் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ஓ அவர் அந்தணர்களை கொல்லக்கூடிய ராஜாவாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அவ்வளோதான், சித்திரகுப்தனுக்கு ஆள் கிடச்சிருச்சு. இப்போது உண்மையே ஒன்றும் அறியாத அந்த அரசன் மேலே பொய் பழிய போட்ட அந்த பாட்டிக்கு அத்தனை கர்மாவும் போய் சேர்ந்துருச்சு. இப்படி அடுத்தவங்க மேலே பழி போடுறது வெறுப்பு, கோபம், பெருமை, பொறாமை, பேராசை, காமம், இப்படி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச எல்லா செயல்களுமே, மோசமான செயல்களுமே கர்மாவில் தான் வரும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல கெட்ட கர்மா மட்டும் கிடையாதுங்க. கர்மா அப்படின்னா அது நல்ல விஷயங்களையும் சேர்ந்து தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சந்தைக்கு போயிட்டு ஒரு 20-30 பொருள் ஒரு பையில் வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு நீங்கள் அந்த பையிலேருந்து ஒன்று ஒன்றா வெளியே எடுக்கிறீங்க திங்ஸை. நீங்கள் என்ன வாங்கி உள்ளே போட்டிங்களோ அதுதான் வெளியே எடுக்க முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான் கர்மா.
சரி, ஏன் நம்மகிட்ட இவ்ளோ சஞ்சித கர்மா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல எப்படி அவ்ளோ ரூ. 10,00,000 வரைக்கும் சேர்ந்தது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு தடவ நம்ம பிறவி எடுத்து சேமிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கர்மாவ கழிச்சிட்டு வர்றோம். அதே மாரி புதுசா கர்மாவும் கிரியேட் பண்ணி உள்ள போட்டுட்டே இருக்கோம். இப்போ ஒவ்வொரு தடவ ஒரு குழந்தை பிறக்கும்போதும், அது ஒரு இன்னோசென்ட்டா பொறக்குது. அதுக்கு கெட்ட விஷயங்கள் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா வளர வளர அந்த மனசு, அதோட ஐம்புலன்கள் எல்லாமே சேர்ந்து தான் அந்த கெட்ட கர்மாவ சேர்த்து வைக்குது. அப்போ ஒவ்வொரு தடவ நமக்கு புதுசா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஆத்மாவுக்கு நீ வந்து இந்த ஜென்மத்தில நெறைய நல்லது பண்ணிட்டு, நெறைய கெட்ட கர்மாவ அழிச்சிட்ட அப்படின்னா, உன்னோட சஞ்சித கர்மாவோட உன் சேவிங்ஸ்ல இருக்கிறது குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு தடவையும் கடவுளால மனிதனுக்கு அந்த வாய்ப்பு குடுக்கப்படுது. ஆனா, நம்ம இப்ப இருக்கிற கலிகாலத்தில போக 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 நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ விஷயங்கள் நம்ம நல்லது பண்றோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம கெட்டது பண்றோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, கண்டிப்பா நல்லத விட கெட்டது தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க ஒரு பிக்சர் காட்டுறேன் இப்போ. இந்த பிக்சர் நான் கிரியேட் பண்ணது இல்லைங்க. இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான். யார் பண்ணாங்கன்னு தெரியல. பட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கெட்ட விஷயங்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. லஸ்ட், கிரீட், ஈவன் இக்னோரன்ஸ் அறியாமை கூட வந்து ஒரு கெட்ட கர்மாவா தான் காட்டுறாங்க. கோவம், வெறுப்பு இது எல்லாமே கீழ இருக்கு. இது மனுஷன் பண்ண பண்ண கீழே இறங்கிட்டே வரான். மேலே இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதை வேதங்கள் படிக்கிறது, கடவுள் பக்தி இருக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ண பண்ண மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஏறி அந்த கிருஷ்ணன் ராதைக்கு போகிற அந்த வழி வந்து காட்டியிருக்காங்க. படியில் ஏறி போகிற மாதிரி. ஸோ நம்ம வந்து நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு அல்லது ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பார்த்துட்டு அதில் இவங்க கெட்ட விஷயங்களாக காட்டியிருக்கிறது நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம், நல்ல விஷயங்களாக காட்டியிருக்கிறது எவ்வளோ பண்ணியிருப்போம்னு யோசிச்சு பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும். நம்ம நல்லதை விட கெட்டது தான் அதிகமாக பண்ணியிருப்போம். நம்மளை அறியாமையே பண்ணியிருப்போம். ஏன்னா கர்மானா என்ன, எப்படி வேலை செய்யும், அந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெரியாது. இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் நம்ம பல பிறவிகள் எடுக்க ஒரே காரணம். இந்து மதத்தை பொறுத்தளவுக்கும் கண்டிப்பாக பல பிறவிகள் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லா வேதத்துலேயும் இலக்கியங்களையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கர்மாவை பற்றியும் இந்த கான்செப்ட் பற்றியும் நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். சரி, அப்போ இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவை பிறவி எடுக்கும்போதோ நம்ம கெட்ட விஷயங்களை குறைச்சிட்டு நல்ல விஷயங்களை வந்து அதிகப்படுத்த நம்மளுடைய அந்த சஞ்சித கர்மா குறைஞ்சிட்டே வரும். அப்புறம் இறுதியில் தான் அது பல பிறவிகள் எடுத்ததுக்கப்புறம் தான் பிறவாமை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போவோம். ஸோ இப்போ நம்ம கெட்ட கர்மாவை வந்து அப்போ அவ்வளோ ஈஸியாக குறைக்கவே முடியாதா? ஏன்னா நம்ம இப்போ கலிகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போது லைஃப்பில் பாதிக்கு மேலே மேபி ஆல்ரெடி கிராஸ் பண்ணியிருப்போம். அவங்க வயசை பொறுத்தது அது. அப்போ வந்து நம்ம கெட்ட கர்மாவை வந்து அப்போ இந்த பிறவிகள் அழிக்கவே முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக அது அடுத்த பார்ட்டில் நம்ம கவர் பண்ணுறோம். அடுத்த பாட்டில் இன்னும் நிறையா பாசிட்டிவான விஷயங்கள், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நிறைய பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போது ஒருத்தங்களோட கர்மாவை நமக்கு மூதாதையர்கள் கிட்டேருந்து வந்த கர்மா என்ன, முன்வினை கர்மா என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கும் 2 வழிகள் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேருந்து இருக்குது. ஒன்று, நம்ம ஜாதகத்திலேயே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து. சில பேர் கரெக்டாக விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தா அது பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்க பார்த்தா கூட அதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளுடைய கர்மாவை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஈவன் இன்பத்துக்கு காரணமான கர்மா இருந்தால் கூட அந்த இன்பத்துக்கான அந்த வினைகள் நடக்கும். அதை நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் நியதி. அதே மாதிரி 2வது வழி என்ன அப்படின்னா, நம்ம சில சித்தர்கள், சில குருக்கள்னால வந்து நம்மளோட சஞ்சித்த கர்மாவை முழுமையாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றி நான் இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஹை லெவலில் தான் தெரியும். அதே மாதிரி நமக்கு நிஜமாகவே இது வந்து ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு குருக்கள் நமக்கு இது வந்து டீச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. எதை வந்து நம்ம நம்ப தகுந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ அடுத்த சாப்டரில் வந்து அடுத்த பார்ட்டில் வந்து அதை நான் கண்டிப்பாக அதுவும் கவர் பண்ணுறேன். என்ன கலெக்ட் பண்ணுறனோ அதை நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போது இந்த ஜென்மத்தில் இந்த பிறவி எடுத்துகிட்டு ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கான தண்டனை அவங்களுக்கே இந்த பிறவிலேயே கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஆதங்கப்படுறோம் சில விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்துட்டு. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது நேருக்கு நேர் நடக்கலை அப்படின்னா கூட கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வேறு விதமாக அதுக்கான தண்டனைகள் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த தண்டனை கிடைக்கும். சில சமயம் அவங்களோட பெத்த பிள்ளைங்கள் வழியாவோ இல்லை பேர குழந்தைகள் வழியாவோ கூட கிடைச்சி அவங்க அதுக்கான மனவேதனையை வந்து கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. ஏன்னா கர்மா கழியும் போது மனசும் கஷ்டப்படும், சில சமயம் உடலும் கஷ்டப்படும். ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா உடலை எடுக்கும்போதே அந்த ஜெனட்டிக்கலாக வர்ற அந்த நோய்களாக இருக்கிற அந்த ஜெனட்டிக் இருக்கிற அந்த பரம்பரையை வந்து சூஸ் பண்ணி எடுக்குமா. அப்போ தான் அந்த நோய்கள் வழியாக
முழுமையாக அவங்களுக்கு அந்த கர்மாவை கழிக்க முடியும், அந்த உடல் வேதனை வந்து கொடுத்து அந்த கர்மாவை கழிக்க முடியும் அப்படின்னு சூஸ் பண்ணுமா. அதுவும் நான் படித்தேங்க. அது மாதிரி செஞ்ச தப்புக்கு ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக எல்லாருமே தண்டனையை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில சமயம் நல்லவர்கள் வந்து கஷ்டப்படுறது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஏன் நல்லவனுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது நம்ம ரொம்ப நிறைய பார்த்துட்டு வரோம் இந்த காலத்தில். அதுக்கு காரணமும் இந்த கான்செப்ட் தான். ஏன்னா ஒரு ஆன்மா வந்து சில சமயம் சில நல்ல விஷயங்களை பண்ண சொல்லும் அந்த பிறப்பில். அதனால் சில பேர் வந்து நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனாலும் அவங்க செய்கிற நல்லதும் முன்னாடி பிறவியில் செஞ்ச அந்த கெட்ட விஷயங்களும் காம்பன்சேட் ஆகாது. கண்டிப்பாக அவங்க செஞ்ச கெட்டதுக்கு அந்த கெட்ட பலனை அனுபவிச்சே ஆகணும். நல்ல விஷயத்தை செய்கிறனால அது நடக்காமல் போகாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் நல்லவர்கள் துன்பப்படுவதற்கு ஒரு காரணம் இது. நான் ஒரு ஆன்மீகவாதி கிட்ட என்னோட கர்மா பற்றி நான் கேட்கும்போது அவங்க சொன்னது, ஓகே இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 7-8 விஷயங்கள் சொன்னாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து அதை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக என்னென்னா, அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேனே, அதுவும் இப்போ ரீசெண்டாக நிறையா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் பண்ண கர்மா தெரியும், அது உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். அது நீங்கள் உணர்த்துறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு மைண்ட் லெவலில் உங்களுக்கு கர்மா தெரியல அப்படின்னாலும் உங்கள் ஆத்மாவுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஓகே, இது மாதிரி நம்ம கர்மாவை எப்படி கழிக்கலாம், எந்த மாதிரி சித்தர் வழிபாடு முக்கியமாக, கடவுள் நம்பிக்கை எப்படி கர்மாவை குறைக்கும், இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம். இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கர்மாவை உணர வைப்பதன் மூலமாகவும் நம்ம கர்மா கழியும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். வீடியோ ஷேர் பண்ணி இது தேவைப்பட்டால் முன்னாடி பார்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதில் தான் கேள்வி இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பதிலை நான் தேடி கண்டுபிடிச்சி அடுத்த பார்ட்டில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்டில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.